அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடியோட ரீடெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க பிட்லைனை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த அப்டேட்டுக்காக நான் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். ஏற்கனவே நம்மளுடைய அப்டேட்டில் இது ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே மழை பெஞ்சால் இங்கே வேலைகள் நடைபெறாது. மழை பெஞ்சால் வேலை நடைபெறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இங்கே இருக்காது. பார்த்தீங்களா, இப்போ மெயின் பாதையிலே நம்ம இந்த பக்கம் திரும்பினா பாதி நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இடைவெளி இருக்குது. ஸோ இது தூத்துக்குடியோட அமைப்பே இப்படியா, இல்லை இந்த வடிகால் சரியாக அமைக்கப்படாத காரணமானு தெரில. ஆனால் இங்கே நிறையா இடங்களில் பார்த்திங்கன்னா ஆயில் மோட்டரை வச்சு தண்ணி எடுக்கிற வேலைகள் வந்து நிறையா நடைபெறும். அந்த வகையில் தான் இந்த வேலைகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அலுவலக கட்டிடங்களோட பேஸ்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் அங்கே மேலே ஒரு மேற்கூரை ரூப் போட்டிருந்தாங்க இல்லையா, அதோடைய பேஸ்மெண்ட் ஒர்க் இருந்தது. இப்போ ஒரு 8 மாதங்களுக்கு பிறகு அதை ரூப்புக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கு. ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடி ஒரு கடினமான உழைப்பு இருக்குது. நம்ம பார்வையில் பார்த்து வேலை நடைபெறலை அப்படின்னு சுலபமாக சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி இருக்கிற சிரமம், அந்த கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பட் நம்ம ஓவராலாக பார்வையால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுடைய உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த பக்கம் இருந்து வரலாம். ஏன்னா இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது அங்கிட்டு இருந்து தான். ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த டவர் கார் செட்டு வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிற அந்த சுவிட்ச் லைன், சன்டிங் லைன் எல்லாமே வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1வது பிளாட்பாரத்தை ஓரளவுக்கு நல்லா நீட்டிப்பு செஞ்சுட்டாங்க. அந்த 1வது பிளாட்பாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்டை ஒட்டி வருது. ஸோ அதனால் புதுசாக ஒரு கேட்டோடைய அந்த லாக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடு டைப்பில் இருக்குது. ஸோ இந்த கேட் ஆப்ரேட் ஆகும்போது அது பார்க்கலாம். இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. அந்த பக்கம் நிற்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா முத்துநகர் வண்டி, சென்னை எக்மோர் PL சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மைசூர் வண்டி. இந்த ஸ்டேஷன்லேயே ரொம்ப லெஜெண்டரி ட்ரெயின் அப்படின்னா இந்த 2 ட்ரெயின் தான். இந்த 2 ட்ரெயின் தான் தூத்துக்குடி ஸ்டேஷனையே வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு எல்லாருக்கும் பிரபலமான ஒரு ட்ரெயின். இந்த ஸ்டேஷனுடைய பில்டிங்கே எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க பார்த்திங்களா, அதை முதல்லே கட்டியிருக்கலாம். இப்போ 2வதாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் அந்த வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ பிட்லைன் பார்த்துக்கோங்க. இந்த பிட்லைன் வந்து மோட்ரு போட்டு தண்ணி எடுக்க வேணாம், கீழே இருக்க தண்ணி எடுத்தே கோச்சை க்ளீன் பண்ணிடலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. டவர் கார் செட்டும் அதை சுற்றி இருக்கிற சுவிட்ச் லைனும் நல்லாவே வந்து அந்த பணிகள் முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து இந்த பிளாட்பார பணிகள் வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த சைடு வாழை வந்து பிளாஸ்டிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த 1ஆம் கேட்டு, 2ஆம் கேட்டு, 3ஆம் கேட், இந்த 3 கேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம் தான். இப்போ மைசூர் எக்ஸ்பிரஸ் போயிடுச்சு. ஸோ ஆனால் அந்த ஒரு 2 நிமிடம், ஸோ 5:25க்கு அந்த வண்டி போகணும். 5:23க்கு தான் கேட் லாக் பண்ணாங்க. அந்த 2 நிமிடங்களில் இவ்வளவு மக்கள் வந்து காத்திருக்காங்க. அண்டர் கிரவுண்டு பாலம் அப்படிங்கிறத இங்கே நினச்சே பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்டர் கிரவுண்ட் பாலம் இங்கே உருவாக்கணும் அப்படின்னா 365 நாளும் ஆயில் மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே தண்ணி வந்துடும். அதனால் அதுக்கான வாய்ப்பும் இங்கே இட வசதியும் இல்லை. ஓடிட்டுருக்க 1-2 ரயில்களுக்காக இந்த மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய வியூவர்ஸு நம்ம நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டில் சொல்லியிருந்தார், ஓடிட்டுருக்க இந்த 2 வண்டியும் அங்கிட்டு தள்ளி கொண்டு போயிட்டிங்கன்னா நாங்கள் இந்த கேட்டில் சுலபமாக பயணிப்போம் அப்படின்னு. உண்மை தான் போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சூழ்நிலை, இந்த இட வசதி அப்படிங்கிறது அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இந்த அப்டேட்டில் நம்ம மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நீங்கள் கொஞ்சம் விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். மைசூர் எக்ஸ்பிரஸ் நிற்கிது அப்புறம் போயிடுச்சின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இந்த வீடியோ கிளிப்பில் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் கேமரா ஆன் பண்ணியிருந்தேன், அது வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு மைசூர் எக்ஸ்பிரஸ் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்பர் லைன் தான். இங்கே இந்த பிட்லைன் இந்த 1வது பிளாட்பாரம் மாதிரியே 2, 3 வந்து பணிகள் நடைபெற்று வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் இவ்வளவு தான். பணிகள் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மெதுவான வேகத்தில் நடைபெற்று வருது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியாக
மதுரைக்கு போட இருக்கிற அந்த ட்ராக்கு தான். ஸோ அந்த பணிகள் என்ன ஆச்சுன்னே தெரியல. அது அப்படியே நிற்கிது. அதை பற்றின எந்த ஒரு செய்திகளும் இல்லை. நிலம் கையகப்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவலே இல்லை. இங்கே அரசியல் சூழ்நிலை என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, நம்ம போய் யாருக்கிட்டையும் இதை பற்றி கேட்கவும் முடியாது. ஏன்னா கோவில்பட்டியில் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் வந்து அமைச்சிருக்காங்க, தாலுகா ஆஃபீஸில். இந்த மாதிரி நிலம் கையகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. அங்கே கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. ஸோ நிச்சயமாக அதை பற்றின தகவல்கள் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சதுன்னா நிச்சயமாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பயணம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரெயினில் வந்து பயணம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மீளவிட்டால நடைபெற்று வர ஹார்பர் லைனோட இணைப்பை வந்து எடுக்க முடியலை. ஏன்னா அது இருட்டு ஆகிட்டதுனால. ஸோ அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஹார்பரோடைய டபுள் ட்ராக் வந்து பணிகள் நடைபெற்றுச்சு. இணைப்பு வேலைக்காக காத்திருக்கு. இன்னமும் பார்த்திங்கன்னா நாம் இங்கே தூத்துக்குடியிலேருந்து மீளவிட்டான் வரைக்கும் டபுள் ட்ராக்கில் போனாலும் அங்கே போய் சிங்கிள் லைனில் மாதிரி தான் பிளாட்பாரத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய அப்டேட்டை நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.